பிரதமர் நரேந்திர மோடி அரசின் கடந்த 3 ஆண்டுகால ஆட்சியில் வேலையில்லா திண்டாட்டம் கணிசமாக அதிகரித்திருக்கிறது. மத்திய அரசின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சகத்தின் புள்ளி விவரம் இந்த தகவலை தெளிவுபடுத்துகிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரையின் போது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் 1 கோடி பேருக்கு புதிதாக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த நரேந்திர மோடி உறுதியளித்தார். ஆனால் மோடி அரசு பதவிக்கு வந்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்ட நிலையிலும் பிரதமர் மோடியின் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதையே மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகத்தின் வேலை வாய்ப்பு தொடர்பான புள்ளி விவரங்கள் பிரதிபலிக்கின்றன. அது மட்டுமின்றி 2016-2017ஆம் ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையும் கூட மோடி தலைமையிலான அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் வெற்றியடையவில்லை என்பதையே சுட்டிக்காட்டுகிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் சுமார் 10,28,000 பேருக்கு வேலை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகத்தின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. ஆனால் மோடி அரசு பொறுப்பேற்ற பின்னர் 2014ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் 6,41,000 பேருக்கு மட்டுமே வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தயாரிப்பு, உற்பத்தி, கல்வி, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட 8 முக்கிய துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி இந்த புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்பும் 24% சரிந்துள்ளதாக மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. 2012 முதல் 2013ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 4,28,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் 2015 முதல் 2016ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 3,23,362 பேருக்கு மட்டுமே வேலை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. புதிய தலைமுறைக்காக மேனா உலகநாதன்.